ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா என்னோடய சொந்த ஊருக்கு போயிட்டுருக்கேன். போகிற வழியில் நல்லா இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போனோம். ஆமாம், எங்கள் கோவில் திருவிழாக்காக போயிட்டுருக்கேன். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் நல்ல ஒரு மலை, நல்ல மலையை ரசிச்சுக்கிட்டே மலை நம்மளை வரவேற்கிற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதோடு நாங்கள் கிளம்பி போயிட்டே இருந்தோம். நல்ல காற்று, மழையை ரசிச்சுக்கிட்டே நம்ம சொந்த ஊருக்கு போகிறோன்னு ஒரு ரொம்ப சந்தோஷத்தில் போனோடனே அம்மன் ஊஞ்சலில் அழகாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அம்மனை பார்த்து நல்லா அம்மனை வேண்டிக்கோங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன், சந்தனமாரி அம்மன். சுற்றி பார்த்திங்கன்னா பாட்டி வந்து தான் முளைப்பாரி வளர்க்குறாங்க. ஆமாம், பாட்டி வளர்த்த முளைப்பாரி. அண்ணன் வச்ச அம்மன் சிலை அலங்காரம் எல்லாமே அண்ணன் தான் செஞ்சாங்க. பார்த்திங்கன்னா மலையோட அம்மன் சிலை ஊர்வலம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஊர்வலமாக அம்மன் வர்றாங்க. மலையோடு வரும்போது பூசாரிங்கிட்ட வாங்கிட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தீச்சட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அது போக வந்து உருவ சிலை எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. நான் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், தண்ணி பிடிக்கிறதுக்காக ஓடி வந்துட்டுருக்கேன். தண்ணி பிடிச்சி ஊற்றுறதுக்கு எல்லாம் மேலெல்லாம் ஊற்றணும். ஆமாம், அதுக்காக வந்தேன். எல்லாம் நல்லா ஜாலியாக இருந்தது. சொந்தங்களில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? எல்லாரோட சொந்தங்களில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் வந்து ஒன்றா கூடி வர்றது திருவிழாவில் தாங்க. எல்லா சொந்தங்களும் ஒன்றா பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா காலையில் முளைப்பாரி எடுத்துகிட்டு வந்தாங்க. அம்மனோட உருவத்தில் இருக்கிற முளைப்பாரி. அப்புறம் நிறைய சொந்தங்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முளைப்பாரி பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்க அவங்கவுங்க பேர் போட்டு முளைப்பாரி போடுவாங்க. அது வளர்கிற விதம் நம்ம குடும்பம் வளரணுங்கிறது சொல்லுவாங்க. அதனால் இங்கே பாருங்கள், சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே அழகாக முளைப்பாரி எடுத்துகிட்டு போனோம். எல்லாம் ஒரே மாதிரி போய் ஊரை சுற்றி வந்தோம். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். ஆமாம், இது மாதிரியெல்லாம் யார் யார் ஊர்லெலாம் இந்த மாதிரி முளைப்பாரி வளர்த்து இது மாதிரி கொண்டு போவீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம், அம்மன் சிலை வரும். அம்மனோட அருளுக்கு எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நான் வந்து அதிகமாக சந்தோஷமாக இருந்தது முளைப்பாரியில் தாங்க. ஆமாம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிலை ஊர்வலம் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த வீடியோவும் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது அம்மன் சிலை. இது வந்து 3 நாள் அம்மன் வந்து ஊர் சுற்றி வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருவ சிலை, அப்புறம் எப்பவும் போல் தீச்சட்டி எல்லாம் பார்த்திங்க. அப்போ பார்த்திங்கன்னா இவங்க தான் விழாவின் நாயகி, சந்தனமாரி அம்மன் இவங்க தான். ஆமாம், இவங்களோட திருவிழாவுக்கு தான் நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். இவங்க தான் உருவ சிலை அம்மன். ஆமாம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நான் முளைப்பாரி எடுத்ததை ஃபோட்டோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய பொண்ணோட ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆமாம், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து முளைப்பாரி கீழே இறக்கி வச்சு கும்மி அடிப்பாங்க. கொஞ்சம் நேரம் கும்மி பாட்டு அடிச்சுட்டு அடுத்து அம்மனோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கிற அம்மனை கொண்டு போய் கிணத்துல போடுவாங்க. முளைப்பாரியெல்லாம் கரைச்சிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அம்மன் சிலையை கிணத்துல போடுவாங்க. கிணத்துல போட்டு அம்மனை கரைக்கிறது தான் இதோட ஃபைனல். அம்மனோட சிலையை தண்ணியில் போட போகிறாங்க, கிணத்துல போட போகிறாங்க. ஆமாம், கிணத்துல அம்மனோட போட்டுட்டாங்க. அம்மனை எல்லாம் நல்லா வேண்டிக்கிட்டோம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு ஃபைனலாக ஊருக்கு கிளம்பிட்டோங்க. ஆமாம், போகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனே போய் வரவா, மாமரமே போய் வரவா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பாட்டு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஏன்னா எல்லா சொந்தங்களையும் விட்டுட்டு மறுபடியும் நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வந்தோம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.